ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபர்ஜா ஜானி. இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு தால்ச்சா தான் ஆக்க போகிறோம். நான் வந்து கடலைப்பருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் 2 ஹவர்ஸ் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. விசில் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பருப்பு வேகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் விசில் போனாலே என்ன பண்ணுங்க, மத்து வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுருங்க. அந்த பருப்பு இதெல்லாமே நல்லா பிசைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், என்னென்ன காய் வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சொரக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அப்புறம் ரா மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில். அதுக்கு உடனே என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மசாலாஸ் போடணுமோ அதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், கரம் மசாலா பவுட்ரு, அதுக்கப்புறம் புளியோட தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா குக்கர்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ விசில் விடுங்க, ஒரு 1 or 2 விசில்ஸே போதும். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, ஈஸியாக வந்து வெந்துடும். வெந்த உடனே என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பருப்பு வச்சுருக்கோம், அந்த சட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நமக்கு வந்து மட்டன் வேணும்னா மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து 1 or 2 பீஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சு லைட்டாக கிண்டுங்க, உங்கள் தால்ச்சா ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.